வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நல்ல ஆரம்பம். நிகழ்ச்சியின் பேரை கேட்ட உடனே புதிதாக உடம்புல ரத்தம் பாய்ச்சினாப்புல இருக்குது. அருமையான ஒரு புத்துணர்ச்சி, அருமையான ஒரு நம்பிக்கை பிறக்கிறது இந்த தலைப்பை கேட்ட உடனே. இன்று முதல் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஆரம்பமே. நட்சத்திரங்களுடைய வரிசையில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஹஸ்த நட்சத்திரம். சந்திர பகவானுடைய நட்சத்திரம், புதன் பகவானுடைய கன்னி ராசியில் எப்பேற்பட்ட அருமையான ஒரு இணைவு. சந்திரன் அம்மா மாதா காரகனை போல எல்லா கிரகத்தையுமே நண்பனாக பாவிக்கக்கூடிய சந்திரன். அப்படிப்பட்ட சந்திர பகவானுடைய வீட்டில், அதாவது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் என்பதே ஒரு சிறப்பு. அது புதனுடைய வீட்டில் அப்படிங்கிற போது தன்னுடைய வீட்டுக்கு 3ஆம் வீட்டில் இந்த நட்சத்திரம் பதியுது. அதாவது கடகத்திலேருந்து 3ஆம் வீட்டில். இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல வசீகர முக பாவத்தோடு இருப்பாங்க. அதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். அழகு தனியாக தெரியும். அத்தனை பேரால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு அழகு வசீகரம் அவங்க முகத்தில் இருக்கும். அது மட்டுமா, கல்வியில் ஒரு செயல் திறனில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது மிகப்பெரிய செயலாற்றலுடன் இருப்பாங்க. முக்கியமாக அஸ்தம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. அதில் முதல் பாதத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த செயல் திறன் வெளிப்படும். சமாதானத்தை பொதுவாக விரும்புகிற இந்த அஸ்த நட்சத்திர முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சமாதானம் சண்டைன்னு வந்துருச்சுன்னா 2ல் 1 பார்த்துருவாங்க. இது அஸ்தம் முதல் பாதம். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி தான் நம்ம சொன்னோம். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. முக அழகு, வசீகரம், அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை, அடுத்தவர்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வலிமை, இதெல்லாம் தெரியும். சாதுரியமாக நடந்து கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனமும் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் விஷயத்தையும் இந்த புதனுடைய தாக்கம் இருக்கிறதுனால செயல்திறனோட சாதுரியமாக எங்கே பணியனமோ பணிஞ்சு, எங்கே குணியனமோ குனிஞ்சு, எங்கே தாவனமோ தாவி அருமையான ஒரு புத்திசாலித்தனத்தோட இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அஸ்தம் 2ஆம் பாதம். இந்த அஸ்தம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, நிறைய இரக்க மனப்பான்மை இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா மனசு அப்படியே உருகும். அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்க. அஸ்தம் 3ஆம் பாதத்தை எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஷார்ப்பு, அதாவது கூர்மை, புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மைனா யாரும் யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் முன்னாடி யோசிக்கக்கூடியது முடியுமாங்க, அதை செய்யக்கூடியது தான் இந்த அஸ்தம் 3ஆம் பாதம். இதெல்லாம் எப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்கணும். அஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க மிகுந்த புத்தி கூர்மையோட செயல்படுவாங்க. ஆனால் பார்த்தா இடப்பட முடியாது, அந்த அளவில் இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. நம்மளோட பாரம்பரியம், நம்மளுடைய வழிமுறைகளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அப்போது அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான சூட்சமத்தெல்லாம் பார்த்தோம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது? அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காயத்ரி தேவி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ 16 வகையான சௌபாகியங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. கல்வியிலேருந்து, திருமணம்லேருந்து, ஆரோக்கியம்லேருந்து, மன அமைதி, நிம்மதி, குழந்தை செல்வம், செல்வாக்கு, செழிப்பு எல்லாம் சேர்ந்து 16 வகையான செல்வங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த 16 வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு என்ன வழி தெரியுமா? காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். காயத்ரி தேவியை வழிபட வேண்டும். அடுத்து நீங்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் இது. தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூரில் இருக்கக்கூடிய கிருபாரேஸ்வரர், கிருபாகடேஸ்வரர், இந்த கோவிலுக்கு நீங்கள் செல்லணும். திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி. அதாவது முக்கியமாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, பெரும்பாலும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்தையர் கூட திருப்பதியோட ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. இதில் மறுக்கவே முடியாது. அந்த திருப்பதி ஸ்தலம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தியே தீரும். ஆக இந்த காணொலியானது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.